தமிழ் டீசரா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். டாக்ஸிக் படத்தோட அஃபிஷியல் டீசரை விட்டுட்டாங்க, அதுவும் தமிழ் வெர்ஷனை விட்டுட்டாங்க. ஸோ அந்த டீசரை பார்த்துட்டு வந்துடுவோமா? இதுக்கு முன்னாடி அவருடைய நேம் இன்ட்ரடக்ஷனுக்காக ஒரு வீடியோ விட்டாங்க. ரொம்ப கேவலமான, ரொம்ப வல்கராக, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு வீடியோ மேக்கிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் நீ ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி விட்டுட்டேன். நானே அதை சரியாக பார்க்க முடியல, பிடிக்கல. ஸோ அந்த படத்துலேருந்து டீசர் விட்டுருக்காங்க. சரி பார்ப்போம், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். கடவுளே, எந்த விதமான கேவலமான சீன்ஸும் இல்லாமல் டீசரை கொஞ்சம் டீசெண்டாக மேக் பண்ணியிருக்கணும். கடவுளை வேண்டிப்போம். ஸ்கிப். பா, இந்த முறை வேற. என்ன வேற? அவங்களோட சூழ்ச்சியும் வேற. சரி, எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு வாழ முடியாது. பிடிவாதத்தை விட்டுடு. விட முடியாது. கிவ் அப் ராயா. It's over. It's over when I say it's over. Until then, have some manners. பா, Fucking manners. யாரா இது? ஏப்பா, சே, பாத்தி பண்ணாடைகளா. I'm home. யார் நீ? யாரப்பா நீ? இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாடி? ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எஸ் கைரா அத்வானி. ஏய் ஈரப்பா, நானே இது என்ன டீட்டெயில் படிக்கிறதுக்குள்ளே உனக்கு அவ்வளோ அவசரம். என்னென்ன காஸ்ட்டு வந்து எஸ்ஸு, கைரா அத்வானி, நயன்தாரா இதிலே வரவே இல்லையே. ஹுமா குரேஷி, தாரா, சுத்ரியா அண்டு ருக்மிணி வசந்த். ரைட்டு. டைரக்டர் ராஜீவ் ரவி. ஓகே. மியூசிக் ரவி பஸ்ரர். சூப்பரு. இந்த கேஜிஎஃப் மாதிரியே தான், நல்லாயிருக்கு. சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி ஓகே. ஸ்டண்டெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸ்டண்டெல்லாம் அப்பா நினச்சாலே பயமாக இருக்குது. இந்த பெரிய லெவலில் வந்து பீப்புள் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து மாஃபியா பிஸ்னஸை பெருசாக பண்ணும்போது பயங்கரமாக இப்படி தான் பண்ணுவாங்களா? இல்லை என்னமோ தெரியல. இதெல்லாம் நினச்சாலே பயங்கரமாக கொலையெல்லாம் நடுங்குது நமக்கு. மனசாட்சி இல்லாமல் மனசாட்சி விற்று விட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த பணத்தை சம்பாதிச்சு என்னடா பண்ண போகிறீங்க? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இருக்கிறவளும் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி திருட்டுத்தனம், மூலமாத்தனம், முடிச்ச வைக்கத்தனம், அடுத்தவனும் கொன்று ஒரு உசுரை படைக்கிறதுக்கு அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த உசுறு வெளியில் வர்றதுக்கு கடவுளோட கிருபையினால தான் வெளியில் வருது. சில பேருக்கு புத்திரபாகம் இல்லாமல் என்ன பாடுபடுறாங்க, கோயிலாக இறங்குறாங்க. இவனுங்கெல்லாம் அசால்ட்டாக கொன்று திரிச்சிட்டு போகிறானோ, அது கொள்றத கொடுமையாக கொள்கிறானுங்க. இது எல்லாத்துக்கும் எதுக்காக வாழ்கிறானோ? ஒன்று பகைக்காக கொள்ளுவானுங்க, இல்லை பைசாவுக்காக கொள்ளுவானுங்க. இது ரெண்டை தவிர அவர் எந்த மனக்கட்ட ரீசனும் இருக்க போகிறது கிடையாது. பகை ஓகே, அது உட்காந்து பேசினாலே மேக்ஸிமம் பகை தீர்ந்துடும். தீர்க்க முடியாத சில பகை இருக்குது. பிடிச்சா பேசு, பிடிக்கலன்னா பழகாது, ஒதுங்கி போடா, அவ்வளோதான். அந்த பகையோட முடிச்சுக்கலாம். இந்த பாலா போன காசு மட்டும் ஒரு மனுஷனை எந்த அளவில் கொண்டு போகுது பார்த்தீங்களா?
காசுன்னு ஒன்று இல்லாமல் இருந்தப்போ நம்ம பிறந்திருக்கலாமோன்னு தோணுது. அப்போல்லாம் உண்மையிலே ரொம்ப அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க இருக்கிற வருமானத்தில் வருமானம் கிடையாது, இருக்கிற பொருளை வச்சு பண்டமாற்று முறையில் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இது என்கிட்ட இருக்குது, இதை நான் கொடுக்குறேன், அது என்கிட்ட இல்லை, அதை எனக்கு கொடு இதுக்கு பதிலாக அப்படின்ட்டு. அது உண்மையிலே நல்லா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த காசை கண்டுபிடிச்சவன் தான் அன்னைக்கு என்ன நினச்சி கண்டுபிடிச்சான்னு தெரியல, இன்றைக்கி அது ரொம்ப கொடுமையாக போய்ட்டு. சரி ரைட்டு ஓகே. யஷோட கேஜிஎஃப்பில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி அணக்குடரமாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு மக்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுறாங்க, ரொம்ப அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க மீட்டு கொண்டு வரதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவார். அதுக்கு அந்த இடத்துல அவர் ராஜாவானால் தான் அதை பண்ண முடியுங்கிற மாதிரி பண்ணியிருப்பார். திரைக்கதையில் ஓகே, அங்கங்கே எமோஷனலை கொடுத்ததுனால எல்லாமே அது ஓகேவாக இருந்துச்சு. பட் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே அந்த ராயா இன்ட்ரடக்ஷன் சீனில் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டாங்க. இதுலேயும் அந்த பப்பு அந்த அது இது லிட்டு லுஸ்க்கு இந்த பெண்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, ஒன்று பெண்களை கேவலப்படுத்துகிறானோ இல்லை ஹீரோவை மாசாக காட்டுறானோ, இது ரெண்டுமே வந்து ஜென்ரேஷன் மக்களை வீணடிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு பங்காக தான் வகிக்குது. இதை ரசிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்மளும் அந்த ஊருக்குள்ளே இன்னமும் ஊரோட ஒத்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பா வேற அளவு அப்படின்ட்டு வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ள மனசு உண்மையிலே வலிக்குது. என்னடா கதை இது, கதை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன கதை இல்லாமல் போயிடுச்சா நாட்டில்? சினிமாவில் நல்ல விஷயங்களை சொல்ல முடியாதா? கெட்டதை தான் காமிச்சு கொடுக்கணுமா மக்களுக்கு? இப்படி பல கேள்விகள் எனக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுக்கு? நான் மட்டும் கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு யூஸும் கிடையாது. நானும் அதே வீடியோவுக்கு தான் ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன், ஊன்னு சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்கிறேன். வேறு வழி இல்லை, அப்படி தான் வாழ்ந்துட்டு போகணும் போல இருக்குது. ஓகே கைஸ், நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.